ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த யூபிஐ அப்ளிகேஷனில் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர போகிறாங்க. நிறைய வசதிகள் கொண்டு வர போகிறாங்க. அதெல்லாம் என்னன்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். யூபிஐயில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சேஞ்சஸ் வரப்போகுது, எதுக்கெல்லாம் கட்டுப்பாடு போட போகிறாங்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அதுவாக கூட ஒரு புதிய ஃபெசிலிட்டியை வந்து கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் யூபிஐ அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணோம்னா டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பின் நம்பர் போட்டு தான் டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க. அதாவது சீக்ரெட் ரகசிய நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு தான் பணம் அனுப்புவீங்க. இனிமேல் அது தேவையில்லை. உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு அப்புறம் முக அடையாளம் இதை யூஸ் பண்ணி பணம் அனுப்பும் வசதியை வந்து சீக்கிரமாகவே அறிமுகம் செய்ய போகிறாங்க. யூபிஐ ஃபெசிலிட்டியை வந்ததுலேருந்து பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக போச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேங்க்கை போய் டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இல்லை இன்டர்நெட் பேங்கிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ்ஸு. யூபிஐ வந்த அப்புறமேட்டுக்கு நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சராசரியாக 20 லட்சம் கோடிக்கு மேலே யூபிஐ மூலமாக மாதம் டிரான்சாக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கான். ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா பணம் அனுப்புகிறப்போ பின் நம்பர்லாம் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பணம் அனுப்புவாங்க. ஆனால் இப்போ வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதில் கூடுதலான வசதிலாம் சேர்க்க போகிறாங்க. இந்த ரகசிய எண்ணுக்கு பதிலாக டிஜிட்டல் முறையில் கைரேகை பதிவு செய்தும் முக அடையாளத்தை பதிவு செய்தும் இனி பணத்தையும் அனுப்பலாம் சொல்கிறாங்க. இது சீக்கிரமாகவே ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் பே, அமேசான் பே இது மாதிரி எல்லா யூபிஐ அப்ளிகேஷன்லையும் பயன்பாடுக்கு வரப்போகுது. இதுவாக கூட பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 முதல் யூபிஐயில் நிறைய விஷயத்துக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் பார்க்கலாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ செயலியில் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு அப்புறமா கண்டிப்பாக பேலன்ஸ் எவ்வளோ அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு தெரிவிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஐயில் நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறீங்கன்னா மெசேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் டெபிட் ஆகிருக்கு அது மட்டும் தான் வந்து டிஸ்பிளே ஆகுது. இனி அதுவாக கூட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அதுவும் சேர்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த புதிய விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க. எல்லா பேங்க்கும் அந்த டெபிட் ஆகிற டிரான்சாக்ஷனாக கூட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அக்கௌண்ட்டில் அதுவும் தெரிவிக்கணும் சொல்கிறாங்க. இது வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஒரு லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா பேலன்ஸ் நீங்கள் எவ்வளோ இருக்குது செக் பண்ணுறதுக்காக டெய்லி ஒரு லிமிட் கொண்டு வந்திருக்காங்க. யூபிஐ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு நாளைக்கு 50 முறை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண முடியும். ஆக்சுவலி அவ்வளோலாம் பார்க்க மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 or 2 டைம்ஸ் பார்த்தாலே அதிகம். ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 50 டைம்ஸ் வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூபிஐ ஆப்பில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த பேங்க் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 25 முறை மட்டுமே அனுமதிக்கப்படும் சொல்கிறாங்க. யூபிஐ ஆப்பில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது எந்த பேங்க் அக்கௌண்ட்டு என்ன அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நாளைக்கு 25 டைம்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷனோட ஸ்டேட்டஸுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பணப்பரிமாற்ற நிலையை அதிகபட்சமாக 3 முறை மட்டும்தான் சோதிக்க முடியும் சொல்கிறாங்க. அதுவும் ஒவ்வொரு முயற்சிக்கும் இடையே குறைஞ்சபட்சம் 90 செகண்ட்ஸ் வந்து இன்டர்வல் இடைவெளி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு டெபிட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆட்டோ டெபிட் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் ஆட்டோ டெபிட் ஆகும். அதாவது இஎம்ஐ, இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஆட்டோ டெபிட், ரீசார்ஜ் இது மாதிரி தானாக பணம் பிடித்தல்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளி ஒதுக்கப்படும் சொல்கிறாங்க. இதனால் வாடிக்கையாளர்லாம் தினமும் ஒவ்வொரு முறையும் அது செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் ஆட்டோ டெபிட் ஆகும். இந்த கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வரதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மே மாதத்தில் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் செயலியில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் ஃபெயிலியர், டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கான். இதனால் அந்த என்பிசிஐ பார்த்தீங்கன்னா இந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகள் மூலமாக சர்வர்லாம் ஓவர்லோடு ஆகிறது குறையும் சொல்கிறாங்க. பணப்பரிமாற்றம் வேகமாக கண்டிப்பாக நடக்கும் சொல்கிறாங்க. பரிமாற்றம் தொகையில் எந்த மாற்றமும் இருக்கா சொல்கிறாங்க. சாதாரணமாக நீங்கள் 1 lakh வரைக்கும் யூபிஐ மூலமாக ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இதுவே மெடிக்கல் பர்பஸு, எஜுகேஷன் பர்பஸாக எதனாவது நீங்கள் அனுப்புறதா இருந்தால் மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் அனுப்ப முடியும். இந்த மாற்றங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்ளிகேஷனே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணும். உங்கள் சைடில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இது வந்து என்பிசிஐ வந்து இந்த விதிமுறையிலும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த விதிமுறை எல்லா பேங்க்கும் ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.